ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மாடி தோட்டத்திலே மல்லி நிறைய அரும்பு எடுத்து நிறைய பூ பூக்கணும்னா இந்த ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறையவே மல்லி பூ பூக்கும். ஒன்றுமே இல்லைங்க, நான் இந்த வருஷம் உரம் கூட கொடுக்கல, ஆனால் எனக்கு மாடி தோட்டத்தில் நிறைய பூ கிடச்சிருக்கு. நம்ம தரையில் வைக்கிறப்ப லைட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு இலையை மட்டும் உருவி விடுவோம். தரையை பொறுத்தவரையில் அடர்த்தியாக இருந்தால் நம்மளுக்கு இருக்கிற பக்கம்லாம் மொட்டாக இருக்கும். ஆனால் மாடி தோட்டத்தில் நம்ம வச்சுருக்கிறதே 20 லிட்டர் தண்ணி கேனில் தான். அதில் செடியை மட்டும் வளர விட்டுட்டோம்னா பூக்கள் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் அரும்பு வச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த அரும்பு இருக்கிற கிளையவே நம்ம உடச்சிக்கிட்டோம்னா அடுத்தடுத்த பக்கத்தில் வர கிளைகள் எல்லாத்துலேயுமே அரும்பு வைக்கிற அந்த பருவம் வந்துடும். எல்லாமே அழகாக குட்டி குட்டியாக துளிர் வச்சு எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். ஒரு கிளையுமே கண்டிப்பாக ஒரு 5-6 மொட்டாச்சு வைக்கிற அளவுக்கு அரும்பு பகுதி வந்துடும். அந்த மாதிரி தான் நான் உடச்சி விட்டு மெயின்டைன் பண்ணியிருந்தேன். சூப்பராகவே மொட்டு திருப்பி எடுத்துருச்சு. இப்போது திருப்பியுமே இந்த மொட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உடச்சியுமே விட்டுருக்கேன். நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிறது குண்டு மல்லி, 3மே குண்டு மல்லி தான் வச்சுருக்கேன். ஆனால் ஒன்று மட்டும் பழைய செடின்றதுனால நிறைய வளர்ந்துட்டுருக்கு. மற்ற 2மே புதுச்செடி. ஆனால் அதுவும் சளைச்சதா இல்லைங்க, நிறைய பூ கொடுத்துட்ருக்கு. 2 நாள் சேர்த்து வச்சா அரை முழம் அளவுக்கு பூ இருக்குது. அடுத்த வருஷம்லாம் மாடி தோட்டத்தில் ஒரு முழம் எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க.